லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட். ஆனா இதுல தமிழகம் என்ற பெயர் இல்ல. புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிதான் தமிழக நலனை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி எதற்கெடுத்தாலும் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி தமிழகத்தின் நலனை புறக்கணிக்கிறார்கள் என்றார். சென்னை திருவொற்றியூரில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்குமான பட்ஜெட் என்றும் இதில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட், அனைத்து நாட்டிற்கான பட்ஜெட். ஆனா இதுல தமிழகம் என்ற பெயர் இல்ல, தமிழ்நாடு என்ற பெயர் இல்ல. அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், நான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படி அரசியல் செய்துதான் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிதான் தமிழக நலனை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழக நலன் உள்ளடக்கி இருக்கிறது. அதை உரிமையோடு சென்று பெற்று வர வேண்டும் என்று இல்லாமல் நாங்களாம் போல அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.